பொழுது நாம் திருவண்ணாமலையின் கோபுர தரிசனத்தை கண்டுகொண்டிருக்கிறோம். திருநீலகண்டம் என்று மலர்களாலேயே எழுதப்பட்ட அற்புத காட்சி நம் கண்முன்னே விரிகிறது. மக்கள் எல்லோரும் இறைவனின் மீதுள்ள பற்றினால் இருட்டையும் மாலை நேரத்தையும் மழையையும் கூட பொருட்படுத்தாமல் இறைவனை காண குவிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை நாம் சன்னதியிலே ஒரு முகம் ஏற்றி அந்த ஒருமுக மடக்கை அந்த ஒருமுக மடக்கிலே நெய்யூற்றி திரியூற்றி எங்கள் உள்ளங்களிலே இருக்கிற ஒளி வெள்ளம் அருட்பெரும் ஜோதியாய் இந்த பரணி நாளிலே உனக்கு சமர்ப்பிக்கிறோம் என்று 5 மடக்குகளிலே நெய்யூற்றுகிறோம். அந்த நெய்யூற்றி அதிலே திரியேற்றி சிவாச்சாரிய பெருமகனார் அந்த பரணி தீபம் ஏற்பதற்கான இன்று காலை அந்த ஆயத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று சொல்லக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியுடைய அம்சமாக ஆலயத்தின் வளாகத்தின் உள்ளே இருக்கிற அந்த சன்னதியிலே மிகச் சிறப்பாக 5 எழுத்து மந்திரத்தை நம் அகம் குளிர சொல்லுவதைப் போல எல்லா மனித எண்ணங்களும் உருவாக்க வேண்டிய உயர்ந்த இடத்திற்கு அந்த தீபத்தை ஏற்றி அண்ணாமலையாருடைய சன்னிதானத்திலே அந்த 5 மடக்கிலே மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அந்த பூஜைகளை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஞ்சலிலே பிடிக்க வைத்த அந்த பிள்ளையாரிடம் உத்தரவு கேட்டு இந்த அத்துணை கவலைகளையும் நீக்கக்கூடியவன் நீ, கணங்களின் அதிபதி நீ, நாயகனின் விநாயகன் நீ, வினைகளை தீர்க்கக்கூடியவன், வேறறுக்க வல்லவன் நீ என்று சொல்லி இந்த பரணி தீபத்தினுடைய ஆயத்த பூஜைகளிலே மிக அற்புதமாக இருந்து உண்ணா நோம்பு இருந்து அந்த பரணி தீபத்தை ஏற்றுவதற்காக ஆயத்த ஏற்பாடுகளை சிவாச்சாரிய பெருமக்கள் மிக சிரத்தையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்திலே இருக்கிற அந்த ஓகையை வெளியிலே கொண்டு வந்து உண்ணாமுலை உடனுரை அண்ணாமலையாருக்கு அந்த பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பரணி தீபத்தை ஏற்றுகிற பொழுது இறைவனுக்கான வெற்றி அல்ல, இறைவனுக்கான மிகப்பெரிய நிகழ்வு அல்ல, இது மனித மனதின் வெற்றி. மனதால் இருந்து நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுகிற வரை உன்னுடைய சிரத்தை நாங்கள் ஏந்துகிறோம். எங்கள் கரங்களிலே சிரமம் இல்லாமல் நீங்கள் பரணி தீபத்தை ஏற்ற எங்களுக்கு அருள வேண்டும் என்று அருளாசி கேட்டு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் இடங்களிலெல்லாம் பக்தர்களுடைய கண்களிலே திருவண்ணாமலையின் தீபம் மண்டபத்துக்கு வந்து கொண்டிருக்கார். தத்தத்தகிற 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 தாம் தத்தத்தகிற தத்தத்தகிற திட்டத்தோ என்று சொல்லக்கூடிய அந்த கணபதி தாளத்தை கைத்தாளமாக போட்டு அண்ணாமலையார் திருக்கோயிலுடைய வளாகத்திலிருந்து பஞ்சமூர்த்தியில் முதல் மூர்த்தியாகிய விநாயகப் பெருமான் வந்து நிற்கிறார். கணபதி ராயன் அவனது காலை பிடித்திடுவோம், குணம் உயர்ந்திடவே, எங்கள் குலம் தலைக்கவே. இதோ விநாயகப் பெருமான் அந்த தீப மண்டபத்துக்கு உலா வருவதற்காக வெண்தொற்றல் கொடை பிடிக்க இளைஞர்களுடைய அற்புத தோளிலே ஆடி ஆடி வருகிறார். அழகு மிளிர வருகிறார், அற்புதமாக வருகிறார். தொடர்ந்து டிவி தமிழ் நேயர்களே, பஞ்சமூர்த்திகள் புறப்பாட்டிலே விநாயகரை தொடர்ந்து இதோ சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செலுத்தவர் உயிர்க்கும் சினமாக அந்த தீப மண்டபத்திற்காக அற்புதமாய் கையில் வேலெடுத்து அன்னையிடம் பெற்றிருக்கிற அந்த ஞானவேலாய் வீரவேலாய் வீரவேலாய் மக்களுக்கு இறங்குகிற வீரவேலை தன் கைகளிலே ஏந்தி ஆடியார் அந்த தீப மண்டபத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். விநாயகர் அந்த அதே வழியிலே தம்பியாகிய முருகன் வந்திருக்கிறேன். வீரவேல் வீரவேல் இன்னொரு சிறை மீட்ட அந்த ஞானவேல் இதோ அப்பன் அண்ணாமலையாருடைய